வரக்கூடிய டிஎன்டெட் எக்ஸாம்ல இலக்கணம் ரிலேட்டடா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதை பாருங்க. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து. வினா எழுத்துனாலே 5 எழுத்து தான் இருக்கு. அதுல மொழிக்கு முதல்ல 2 எழுத்துக்கள் வரும், மொழிக்கு இறுதியில 2 எழுத்துக்கள் வரும். முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்து ஒரே ஒரு எழுத்து தான். அந்த மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய ஒரே ஒரு எழுத்து என்ன அப்படின்னா ஏ. ஏ என்ற நெடில். இந்த ஆன்சர் தான் மொழிக்கு இறுதியிலும் முதலிலும் வரக்கூடிய வினா எழுத்து. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், மொழிக்கு முதல் வரக்கூடிய வினா எழுத்து. ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னதுதான். மொழிக்கு முதல் வினா எழுத்துனாலே 5 எழுத்து. முதலில் வரக்கூடிய எழுத்து 2, அது ஏ யா. இறுதியில் வரக்கூடிய எழுத்து 2, ஆ ஓ. முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்து ஏ. அப்ப முதலில் வரக்கூடிய வினா எழுத்து ஏ யா. எது யாரு இந்த மாதிரி சொல்றோம். ஏ யா. இதுதான் மொழிக்கு முதல் வரக்கூடிய எழுத்து. அடுத்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்து. அண்மை அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற எழுத்து. சுட்டெழுத்துக்கள் 3, ஆ இ உ. அதுல ஊ என்ற எழுத்து வந்து இப்ப புழக்கத்துல கிடையாது. அதுல அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிறது. அப்ப சாதாரணமா ஒரு இட்லி வாங்க போனா நம்ம பக்கத்துல போய் வாங்குவோமா? அப்ப ஈ என்ற எழுத்து தான் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து. உங்களுக்கு ஷார்ட்கட் புரியுன்றதுக்காக தான் இட்லி என்றதை ஞாபகத்துல வச்சிருந்தேன். அதனால ஈ என்ற எழுத்து அண்மை சுட்டுக்குரிய எழுத்து. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், சேமை சுட்டுக்குரிய எழுத்து. சேமை அப்படின்னா தூரம், தூரத்துல இருக்கிறது. சரிங்களா? இப்ப நமக்கு வந்து திருநெல்வேலியே ஃபேமஸ் ஆனது என்னது? அல்வா தான். அந்த அல்வா நம்ம தூரமா தான் போய் திருநெல்வேலி தான் போய் வாங்க முடியும். பக்கத்துல போய் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இட்லி பக்கத்துல வாங்குறோம், அதனால அண்மை சுட்டுக்கிறது ஈ என்று சொன்னோம். அல்வா திருநெல்வேலியில வாங்கினதான் நல்ல அல்வா கிடைக்கும். சோ சேமை சுட்டுக்க எழுத்து ஆ. அல்வால முதல் எழுத்து ஆ இருக்கு இல்லையா? அதனால சேமை சுட்டுக்க எழுத்து ஆ. அடுத்த கொஸ்டின், இணை எழுத்துகளில் அவுக்கு இனமான எழுத்து எது? அதாவது இணை எழுத்துனாலே வல்லினத்துக்கு இனமான எழுத்து மெல்லினத்துல இருக்கு. அதுல உயிரெழுத்துக்கள்ல நெடில் எழுத்துக்கு இனமான குறில் எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்ப அவ் என்ற எழுத்துக்கு இனமான எழுத்து உ. அடுத்து மயங்கொழி எழுத்துக்கள். மயங்கொழி எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவோம் இல்லையா? இப்ப டன்னகரம் போட வேண்டிய இடத்துல ரன்னகரம் போடுவோம், ரன்னகரம் போட வேண்டிய இடத்துல டன்னகரம் போடுவோம். இந்த மாதிரி எழுத்துக்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றதுதான் மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. மயங்கொழி எழுத்துக்கள்னா என்ன? 8 எழுத்து தான். அது என்ன அப்படின்னா நா நா, ரா ட்ரா, லா லா லா. மொத்தம் 8 எழுத்துக்கள் மயங்கொழி எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் 5 எழுத்து தான். மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் 2, ஏ யா. இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் ஆ ஓ. இறுதியிலும் முதலிலும் வரக்கூடிய எழுத்துக்கள் ஏ. மொத்தம் 5 எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் 5. அடுத்து மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் வேறுபட்ட எழுத்து. மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள், மொழிக்கு முதல்ல வந்து இப்ப உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். 10 எழுத்துக்கள் வரும், 8 எழுத்துக்கள் வராது. சரிங்களா? அதாவது கசடத பர வல்லினத்துல இருக்கக்கூடிய கா சா தா ந வரும். ஆனா டா என்ற எழுத்து வராது. ஆ என்ற எழுத்து உயிரெழுத்துக்கள், அது மொழிக்கு முதல்ல வரும். கசடதபல கா என்ற எழுத்து மொழிக்கு முதல்ல வரும். நா மொழிக்கு முதல்ல வரும். டா என்ற எழுத்து தான் மொழிக்கு முதலில் வராது. சரிங்களா? அடுத்து வா வரிசை. மொழிக்கு முதல்ல 10 எழுத்துக்கள் வரும்னு சொன்னா இல்லையா? அதுல கச த ந பாமா வாய. அந்த வா என்ற எழுத்துல வரிசையில மொழிக்கு முதல்ல 8 எழுத்துக்கள் வரும். அதை கூட நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன். என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா, வலிமையான வாலிபன் வா வா. விட்டம் போட்ட வீட்டில் வி வி. வெள்ளை வேஷ்டி வைத்திருந்தான் வே வே வை. அதை வவ்வால் அசுத்தம் செய்து விட்டது வவ். சரிங்களா? அப்ப வா வா வி வி வே வே வை வவ். 8 எழுத்துக்கள் வா வரிசையில வரக்கூடிய எழுத்துக்கள். ஆப்ஷன் சி. அடுத்து சுட்டிக்காட்ட பயன்படுது. ஒரு பொருளை அந்த பொருளை எடுத்துருவான்னு சொல்லுவோம். அப்ப உன்னை சுட்டிக்காட்ட பயன்படுது என்ன எழுத்து அப்படின்னா சுட்டெழுத்து. வினா எழுத்து கேள்வி எழுப்புறது, மயங்கொழி எழுத்து தப்பா எழுதுறது. சரிங்களா? சுட்டி எழுத்து அப்படின்னா சுட்டி காட்டக்கூடிய எழுத்து. ஆப்ஷன் சி. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் டேஸ் பிறக்கிறது. நா முதல் ஆப்ஷன் ஏல இருக்க நான் வந்து அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கும். ஆப்ஷன் பி நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. ஏன்னா 3 சுழி நா. இதை நீங்க ஷார்ட்கட்ல மறக்காம வச்சுக்கணும்னா, இந்த 3 சுழி நா டன்னகரம் இருக்கு இல்லையா? அது 3ஐயும் போடுங்க. சாதாரணமா 3 முட்டை இருக்குது. அது நடுவுல தானே ஒரு முட்டை போட முடியும். நடுவுல ஒரு முட்டை இருக்கு. அப்ப நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அந்த 3 சுழி நா தான் பிறக்கிறது. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா டன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் பிறக்கும் எழுத்து. இந்த ஆப்ஷன் ஏல இருக்க லா வந்து மையப்பகுதியை தொழுதால் பிறக்கும் எழுத்து. லாவும் அடிப்பகுதியை தொழுதால் பிறக்கும் எழுத்து. லா, இந்த லா நம்ம சொல்றப்பயே பழங்கள் அப்படின்னு சொல்றப்பயே அந்த நாக்கு வந்து நம்மளோட வளைஞ்சு வருடும். சரிங்களா? அதனால இந்த லா தான் தோன்றுது. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் பிறக்கும் எழுத்து லா. இது மா போன்ற தோட்டத்துல இருக்கிறனால இத மகர அகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி. குழந்தைகள் டேஷ் விளையாடினர். குழந்தைகள் முதல்ல 10 என்ற எழுத்து சரிங்களா? அது ஒரு எண், அதை விளையாட முடியாது. பந்து தான் விளையாடுவாங்க. சோ குழந்தைகள் பந்து விளையாடினர். ஆப்ஷன் சில இருக்கிறது பந்து, மயங்கொலி எழுத்து இருக்கு. சரிங்களா? இந்து பிறகு போல இன் போட்டிருக்காங்க. சரிங்களா? சோ குழந்தைகள் பந்து விளையாடினர். ஆப்ஷன் பி. அடுத்து ஆணம் என்பதன் பொருள். அதாவது நம்ம ஒலி அறிந்து வேறுபாடு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஆணம் நம்ம வீட்டுல செய்யறதுதான். அதை வந்து என்ன குழம்பு வைப்போம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆணை அப்படின்னா கட்டளை, ஆணை அப்படின்னா யானையும் சொல்லுவாங்க. இங்க உள்ள ஆணம் என்பதன் பொருள் குழம்பு. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒலி வேறுபாடு இருந்து பொருள் தருக. மரம் மரம். மரம் இந்த ட்ரா இருக்கு இல்லையா? மரம் அப்படின்னா மரம் என்பது வீரத்தை குறிக்கும். இந்த மரம் என்பது தாவரத்தை குறிக்கும். கட்டைனா அது வேற. வீரம், இந்த மரத்துக்கு வீரம் வராது. மரம் ட்ரா ஃபர்ஸ்ட் உள்ள வல்லின ரகத்திற்கு தான் வீரம் என்ற சொல் வரும். இந்த இடைநிலை ரகரம் உள்ள ராவுக்கு மரம், தாவரம் என்ற சொல்லை கொடுக்கும். ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருக. பனி பனி. பனி இந்த நீ வந்தால், சரிங்களா? ரன்னகரம் இந்த நீ வந்தால் குளிர்ச்சி. இந்த தன்னகரம் என்ற நீ வந்தால் வேலையை குறிக்கும். சரிங்களா? அப்ப பனி என்றால் குளிர்ச்சி, பனிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பனி என்றால் குளிர்ச்சி, பனி என்றால் வேலை. ஆப்ஷன் பி. அடுத்து உரநசையி என்பது டேஷ். ஒட்டளபடையா, சொல்லிசை அளபடையா, இன்னிசை அளபடையா, செய்யுளிசை அளபடையா? அதாவது நம்ம சார்பெழுத்துகள்ல உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் படிச்சிருப்போம். அந்த இதுல அளபடையை 2 வகையா பிரிக்கிறாங்க. அந்த அளபடைய உயிரளபடை, ஒற்றளபடைன்னு பிரிக்கிறோம். உயிரளபடையில 3 வகையா பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அளபடை அப்படின்னா செய்யுளிசை அளபடை அல்லது இசைநிலை அளபடை, 2வது இன்னிசை அளபடை, 3வது சொல்லிசை அளபடை. செய்யுளிசை அளபடை எப்படின்னா ஆ என்ற எழுத்தை கொண்டு முடியும். இன்னிசை அளபடை ஊ என்ற எழுத்தை கொண்டு முடியும். உரநசையி என்பது சொல்லிசை அளபடை. ஏன்னா சொல்லிசை அளபடைக்கு சீர் இலக்கணம் கிடையாது. ஊ இன்னிசை அளபடைக்கும் சீர் இலக்கணம் இருக்கு, மூவசை சீர்கள்ல வரும். செய்யுளிசை அளபடைக்கும் இலக்கணம் இருக்கு, ஈரசை சீர்கள்ல வரும். ஆனா இந்த உரணசி என்ற சொல் இறுதியில ஈ என்ற எழுத்து வந்தா அது சொல்லிசை அளபடை. ஆப்ஷன் பி. அடுத்து ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஊ என்ற எழுத்து எதுல வரும்? நான் முதல் கொஸ்டின் சொல்றப்பே சொன்னேன், சுட்டெழுத்துகள் 3 ஆ இ ஊ. அதுல ஊ என்னும் எழுத்து இப்ப புழக்கத்துல கிடையாது. ஆனா வினா எழுத்துன்னு கொடுத்திருக்காங்க, சுட்டெழுத்து கொடுத்திருக்காங்க, இடைச்சொல் கொடுத்திருக்காங்க, வினைச்சொல் கொடுத்திருக்காங்க. வினா எழுத்து 5 எழுத்து தான். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அப்ப ஊ என்ன எழுத்து சுட்டெழுத்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதே மாதிரி ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து சுட்டெழுத்தை குறிக்கிறது. ஆப்ஷன் பி. மனம் மனம் வேறுபாடு அறிக. இந்த தன்னகரம் உள்ள நா உள்ள மனம் வாசனையை குறிக்குது. நறுமண பொருட்கள் இருக்கு இல்லையா? அந்த வாசனையை குறிக்குது. ரன்னகரம் 2 சொல்லினா இருக்கு இல்லையா? அந்த ரன்னகரம் உள்ள நா வந்து உள்ளத்தை குறிக்கிறது. சோ மனம் என்றால் வாசனையையும், மனம் என்றால் உள்ளத்தையும் குறிக்கிறது. ஆப்ஷன் பி. அடுத்து இறை இறை. இறை என்றால் இந்த ட்ரா, இந்த ரை உள்ளது வந்து கடவுளையும், இந்த இடையில ரகத்துல ரை என்பது உணவையும் குறிக்கிறது. சோ கடவுள், உணவு. ஆப்ஷன் சி. நன்றி.